வணக்கம், வெல்கம் டு அ பிரியாணி மேக்கிங் vlog. ஸோ பிரியாணி பண்ண ஆரம்பித்து பாதியில் தான் நான் வந்து vlog எடுத்தேன். ஃபஸ்ட்டே ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. 2 ஆனியன் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சாச்சு. ஆயில் ஊற்றிட்டு அது கூட பிரியாணி மசாலா போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா போட்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து ரா சில்லி பவுடர், ஸோ வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குற வரைக்கும் இதை நல்லா இது பண்ணணும். வதங்குறதுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு விட்டால் கூட அது நல்லா வதங்கும். ஸோ அது வதங்குற வரைக்கும் அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கறியை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மட்டன் வந்து எடுத்துருக்கோம். ஸோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு கடாயில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமா, இப்போ ஒரு குக்கருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். கல் உப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 2 பாகம் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கப்புறமா அதை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு கறி வந்து வேகணும். அந்த கேப்பில் அரிசியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அதில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஆட் பண்ணீங்க அப்படின்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது. மட்டன் வேகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கறி வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணணும். ஸோ அரிசி முன்னாடியே வேக வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கறி முன்னாடியே வேக வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அரிசி ஆட் பண்ணிங்கன்னா மட்டன் வேகாது. அதுக்கப்புறமா வந்து தயிர் பச்சடி, ஃபஸ்ட் வந்து ஆனியன் சாப் பண்ணிவிட்டு அது கூட வந்து தயிர், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். அது போட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்டு அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து 3 விசில் விட்டோம். ஃபஸ்ட்டு விசில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு செகண்ட் 2 விசிலுக்கு சிம்மரில் வச்சுட்டு 3 விசில் மொத்தமாக விட்டோம். அண்ட் நீங்கள் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் உங்களுக்கு வந்து நெய் வாசனை வரணும் அப்படின்னா நெய்யை லைட்டாக வந்து காய்ச்சிட்டு இது மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா நெய் வாசனை நல்லா வரும். நம்ம முன்னாடி போட்டதில் அவ்வளோ நெய் வாசனை வராது. அவ்வளோதான், இதோட இந்த vlog முடிஞ்சது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye bye.